விநாச காலே விபரீத புத்தி. இதன் அர்த்தம் அழிவு ஒருவனை நெருங்கும் போது அவனது அறிவானது சரியான பாதையில் செயல்படாது என்பதாகும். இதற்கு சிறந்த உதாரணம் ராமாயண காவியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ராமர் தன் தூதுவனாக இலங்கைக்கு அனுமனை அனுப்பிய போது அனுமன் வாளில் தீயை வைத்ததால் அனுமன் மொத்த லங்கா நகரையும் தீக்கு இரையாக்கிவிட்டு சென்றார். அதற்கு பின் லங்காதிபதி ராவணனுக்கு தன் ராஜ்யத்தின் எதிர்காலத்தை நினைத்து கவலை வந்தது. அதனால் தன் ராஜ்யத்தை எப்படி மீண்டும் பழையபடி செழிப்பும் வளமையும் கொண்ட தேசமாக மாற்றுவது என்று தனது அமைச்சர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினான் ராவணன். கும்பகர்ணனும் விபீஷணனும் ராவணனை கண்டித்தனர். முதலில் பேசிய கும்பகர்ணன், நீங்கள் இந்த ஆலோசனையை சீதையை கடத்தி வருவதற்கு முன்பே செய்திருக்க வேண்டும் அண்ணா. தங்கையின் மீது இருந்த கண்மூடித்தனமான பாசத்தினால் சரி எது தவறு எது என்று சிந்திக்காமல் மாற்றான் மனைவியை கவர்ந்து வந்து விட்டீர்கள். அதன் கர்ம பலனை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆரம்பம் அண்ணா. நாம் இன்னும் நிறைய சங்கடங்களையும் அழிவுகளையும் சந்திக்கப் போகிறோம். சீதையை அபகரித்து வருவதற்கு முன்பு செய்ய வேண்டிய ஆலோசனையை இப்பொழுது செய்து என்ன பயன்? இனி நடக்கவிருக்கும் எதையும் நம்மால் மாற்ற முடியாது. விதி அதன் கடமையை செய்தே முடித்து தீரும். நம் விதியை நீங்கள் உங்கள் கரங்களாலே எழுதிவிட்டீர்கள். நம் விதியை நீங்கள் எழுதும்போது மந்தமாகி செயல்படாமல் இருந்த உங்கள் அறிவு அந்த விதி செயல்பட துவங்கியதும் மீண்டும் பழையபடி விழித்து கொள்ள துடிக்கிறது. ஆனால் அதில் இனி எந்த பயனும் இல்லை அண்ணா என்று கும்பகர்ணன் லங்கேஸ்வரன் ராவணனை நிந்தித்தான். அடுத்ததாக பேசிய விபீஷணன், கும்பகர்ணன் சொல்வது அத்தனையும் உண்மைதான் அரசே. ஆனால் நம்மால் நமது முடிவை இப்பொழுது கூட மாற்ற முடியும். நீங்கள் மனது வைத்தால் நமது எதிர்காலமும் நம் தேசத்தின் செழுமையும் மீண்டும் பழைய நிலையை அடையும் அண்ணா என்றான். நான் மனது வைத்தால் மாறுமா? அது எப்படி நடக்கும் விபீஷணா என்று கேட்டான் லங்கேஸ்வரன். ராமர் சீதையை மீட்பதற்காக நமது ராஜ்யத்தையும் நம்மையும் அழிப்பதற்கு முன்பே நீங்கள் சீதையை ராமரிடம் திருப்பி அனுப்பிவிடுவதே இவை அனைத்திற்கும் இருக்கும் ஒரே வழி என்றான் விபீஷணன். சீதையை ராமரிடம் திரும்ப அனுப்புமாறு விபீஷணன் சொன்னதும் சினம் கொண்ட ராவணன், நம் குலத்தை அழிக்க வந்த கோடாரி காம்பே, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் சீதையை மீண்டும் அந்த ராமனிடம் அனுப்புமாறு சொல்லியிருப்பாய். என் கண் முன்னே நிற்காதே, உடனே இங்கிருந்து ஓடிவிடு என்றான் ராவணன். சீதையை திரும்ப ராமரிடம் அனுப்பும்படி சொன்னால் தன் அண்ணன் ராவணன் அதை கேட்க மாட்டார். எப்படியும் ஆத்திரத்தில் மதியை எழுந்து என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்று புரியாமல் எதையாவது மூர்க்கத்தனமாக செய்வார் என்று கும்பகர்ணனுக்கு தெரியும். அதனால் கும்பகர்ணன் சீதையை ராமரிடம் அனுப்பும்படி சொல்லாமல், இதைத்தான் விதி என்று சொல்வார்கள், நாம் நமது விதியை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சூசகமாக எதிர்காலத்தை தன் அண்ணனுக்கு சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டான் கும்பகர்ணன். ஆனால் ஒருவேளை நாம் சொல்வதை நம் அண்ணன் ஏற்றுக்கொண்டு சீதையை ராமரிடம் அனுப்பிவிட்டால் நமது எதிர்காலமும் நம் ராஜ்யத்தின் எதிர்காலமும் சிறப்பாக இருக்குமே என்று நினைத்த விபீஷணன் சீதையை ராமரிடம் அனுப்புமாறு சொல்லி ராவணனிடம் பேச்சு வாங்கிவிட்டான். ராவணன் தன்னை கண் முன்னே நிற்காதே, இங்கிருந்து ஓடிவிடி என்றதும் கோபமடைந்த விபீஷணன், நான் உங்கள் நலனை மனதில் வைத்து சிந்தித்து உங்களிடம் சொல்லியது உங்களுக்கு பிடிக்கவில்லை. இனி நான் என்ன செய்தாலும் நடக்கப் போகிறதை எவராலும் மாற்ற முடியாது. உங்கள் அழிவு தொடங்கிவிட்டது. அதன் காரணமாகத்தான் உங்கள் அறிவு முறையான வழியில் செயல்பட மறுக்கிறது. இதைத்தான் விநாச காலே விபரீத புத்தி என்பார்கள் என்று சொல்லி ராவணன் சபையை விட்டு வெளியேறி ஸ்ரீ ராமரை சந்தித்து ராமரிடம் சரணடைந்தான் விபீஷணன். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்தாலும் நாம் கவனமாக செயல்பட்டாலும் நமது அழிவின் நேரம் வந்துவிட்டால் நம் புத்தி விபரீதமாகத்தான் செயல்படும். இரண்டு தம்பிகளும் தன்னிடம் பேசியதையும் ஆலோசனை சொல்லியதையும் கேட்காமல் ராவணன் தனது விபரீத புத்தியினால் அழிந்தே போய்விட்டான். இதற்குத்தான் பெரியவர்கள் எதை செய்வதற்கும் முன்பே சிந்தித்து செயல்படி, செய்ய துவங்கிய பின்பு சிந்திக்காதே என்று நமக்கு அறிவுரை சொல்வார்கள். இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.